ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப சுலபந்தான். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10-12 முழு முந்திரி பருப்பு எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தக்காளி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் உருகினதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட 2 வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறி செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, முந்திரி விழுது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரியணும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்தளவுக்கு கிரேவி நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போதே நல்லா ஒரு தொக்கு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இதை முழுக்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னா பாலாடையை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா ஒரு 5 முந்திரி பருப்பை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. அதே சமயம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால கிரேவி நமக்கு இனிப்பாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒன்று உடச்சி சேர்த்து அதுக்கப்புறமா அதை கிரேவியில் சேர்த்துக்கோங்க. முட்டையை அப்படியே டைரெக்டாக நம்ம கிரேவியில் உடச்சி சேர்க்கும்போது முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும்.
உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அவ்வளோ உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டையை உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் உடச்ச முட்டையும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேக வச்ச முழு முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போது இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு முட்டை வேகிற அளவுக்கு இதை அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். இது 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. தீயோட அளவை பொறுத்து நமக்கு டைம் மாறும். ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிருக்கு. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை லைட்டாக எடுத்து விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முட்டை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி சரியான அளவில் சேர்த்ததுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சிக்கன், மட்டன், எக் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.